சுற்றுப்பயணத்தை தொடங்கும் விஜய் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு வலுவாக எழுந்து வருகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம். விஜய் பிரச்சாரத்திற்கு வருகிறார், சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார், என்னென்ன விஷயங்களை பேசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தொடர்ந்து எழுந்துட்டே வருது. மாநாடு நடக்கும் பொழுதெல்லாம் கூட இதே எதிர்பார்ப்பு தான் நீடிக்கும். அந்த வகையில் இப்போ சுற்றுப்பயணம் பொழுது சற்று வேறு மாதிரியான விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்தந்த மாவட்டங்களை குறிவைத்து பேசும்பொழுது என்னென்ன விஷயங்களை குறிப்பிட வாய்ப்பு இருக்கு? இது பற்றிய முழு விவரம் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கிய பிறகு முதல் முறையாக விஜய் மாநிலம் தழுவிய பயணத்தை இன்று மேற்கொள்ள இருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களுக்கு குறைவான காலமே உள்ளது. இதனால் தமிழக அரசியல் கட்சிகள் முழு வேகத்தில் தொடங்கியுள்ளன தன்னுடைய தேர்தல் பிரச்சார பணிகளை. எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி மற்றும் சீமான் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்கள் மாநிலம் தழுவிய பயணங்களில் மும்முரம் காட்டி வருகிறார்கள். அந்த வரிசையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது மாநிலம் தழுவிய மாவட்ட வாரியாக மக்கள் சந்திப்பு பயணத்தை இன்று திருச்சியிலிருந்து தொடங்குகிறார். இந்த சுற்றுப்பயணம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்று தொடங்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் டிசம்பர் 20 வரை நடைபெற இருக்கிறது. இது தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய லோகோல உங்கள் விஜய் நான் வரேன், வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்பது போன்ற வாசகங்கள் இடம்பெற்ற லட்சணை நேற்று வெளியிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் விஜய் என்ன பேச போகிறார், திருச்சியை மையப்படுத்தி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேச போகிறார் என்று தமிழ்நாடு தழுவி மட்டுமல்ல, முக்கியமாக திருச்சி மக்களிடையே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சி என்பது இப்பொழுதைய சூழல்ல திமுகவுடைய கோட்டையாகத்தான் பார்க்கப்படுகிறது. 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இந்த திருச்சி பகுதியில விஜய் என்ன பேச போகிறார், விஜயனுடைய பேச்சும் விஜயனுடைய சுற்றுப்பயணமும் இந்த தேர்தலிலும் திருச்சி அரசியலிலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறிப்பாகவே அவர் முதல் மாநாட்டிலிருந்து தற்பொழுது வரை அவருடைய அறிக்கைகளாக இருக்கட்டும், மேடை பேச்சுகளாக இருக்கட்டும், அனைத்திலுமே கடுமையாக தற்பொழுதைய ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தையே அவர் சாடி பேசியிருக்கிறார். இப்பொழுதும் கூட அதையே சாடி பேசுவார். காரணம், தற்பொழுது ஆட்சியில் இருப்பதும் திமுக தான். 2 முக்கிய அமைச்சர்களுடைய மிக பெரும் ஒரு கண்ட்ரோல் இருக்குது என்று சொல்லலாம் திருச்சி. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய சறுக்கல்களை மக்கள் முன்னால் அம்பலப்படுத்துவார் என்று கூறப்படுகிறது. அவர்கள் மீது மக்கள் முன்வைக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளாகட்டும், புகார்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்று கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசியலில் திருச்சிக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் ஏன் தன்னுடைய வரலாற்று சிறப்புமிக்க முதல் அரசியல் பயணத்தை திருச்சியில் தொடங்கினார் என்று மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அது ஒரு பேசும் பொருளாகவும் விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு கட்சியின் மாநில மாநாடு தொடங்கி திருச்சியில் நடைபெறும் எந்த ஒரு அரசியல் மிக முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என்ற முக்கிய முடிவை முன்னாள் முதலமைச்சர் அண்ணா எடுத்த இடம் திருச்சி தான். எம்ஜிஆர் 2வது மாநில மாநாட்டை நடத்தியதும் திருச்சி தான். வரலாறு போற்றும் மத்திய சத்துணவு திட்டத்தை ஆரம்பித்ததும் திருச்சியில் தான். இந்த திருச்சியை தான் மாநிலத்தில் 2வது தலைநகராக மாற்றப் போவதாகவும் எம்ஜிஆர் அறிவித்தார். இப்படி தமிழ்நாடு அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கும் திராவிட கட்சிகளின் பெரும் முடிவுகளுக்கும் நிகழ்வுகளுக்கும் அரங்கேறிய மாவட்டமாக திருச்சி இருக்கிறது. இந்த சென்டிமெண்டை பின்பற்றியே திருச்சியை மையமாக வைத்து தனது மாவட்ட வாரியாக பயணத்தை விஜய் தொடங்கி இருக்கிறார் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழ்நாடு அரசியலிலும் திருப்பத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைவார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருச்சி டோல்கேட் வழியாகத்தான் அவர் பேசக்கூடிய மரக்கடைக்கு செல்ல போகிறார். என்னதான் விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்டாலும் கூட திருச்சியில் இருந்து தன்னுடைய முதல் சுற்றுப்பயணத்தை டிவிஎஸ் டோல்கேட்டிலிருந்து தான் துவங்குகிறார். இந்த சூழலில் தான் ஏராளமான தொண்டர்கள் விமான நிலையத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி ஜி.